ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்சமான ரோஜா செடி வளர்ப்பு முறை எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டில் வச்சுருக்க ரோஜா செடி. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பிளான்ட்டை வாங்கி ஒரு 6 மந்த்து கிட்ட ஆகுது. ஸோ இதில் நிறைய டைம் நிறைய பூக்கள் பூத்தாச்சு. இதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டாக பூத்துருக்காங்க. ஸோ அது கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாக ஹைட்டில் வளர்ந்து போயிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு செடி தான், நீங்கள் பார்த்தாலே தெரியுங்க பாருங்கள். கீழே எத்தனை கிளைகள் அதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இங்கே அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டே வாங்க. ஸோ எல்லா செடிகள்லேயும் எவ்வளோ பூக்கள் என் ரோஜா செடியில் வச்சுருக்கு அப்படின்றத. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் இருக்குது, அதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்லேயுமே டெய்லி இவ்வளோ பூக்கள் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற டிப்ஸை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரோஜா செடியை நம்ம எப்படி நட்டு வைக்கிறதுன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா ஒரு நர்சரியிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வர ரோஜா செடியை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து பார்த்து வைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பூக்கள் கிடைக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மண் கலவை ரெடி பண்ணணும். ஸோ வீட்டில் இருக்கிற இலத்தலை, மண் கலவை, நம்மள்கிட்ட காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ வாழைப்பழ தோல்லாம் நல்லா காஞ்சிருந்த தோல் இருந்ததுன்னா ஸோ அதையுமே அந்த மண்ணில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மண்ணில் எல்லாத்தையுமே இலத்தலை, வெங்காயத்தோல், முட்டை ஓடு, கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட்டு, ஸோ மாட்டுச்சாணம், தொழு உரம், இது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மணல் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் மணலையும் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கார்டன் சாயில், செம்மண், இந்த மாதிரி எல்லா மண்ணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மண்ணை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாட்டில் போட்டுக்கறணும். போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் மேலே தேங்காய் நார் இருக்கு இல்லையா, ஸோ நிறைய தேங்காய் நாரை உரித்து மேலே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வாங்கிட்டு இந்த நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த பிளான்ட்டை அப்படியே கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வச்சுட்டு மேலே நல்லா மணலை போட்டு கொடுத்து விடுங்க. நல்லா போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணலான்னா டேரெக்டாக வெயிலில் கொண்டு போய் வச்சுக்கரலாம். ஏன்னா நீங்கள் நர்சரியிலேருந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனேயே அந்த பிளான்ட்டை நம்ம பிளான்ட் பண்ண மாட்டோம். எப்படியும் 1 வீக் 2 வீக் அப்புறமா தான் நம்ம பாட்டிங்ஸ் பண்ணவே செய்வோம். அதனால் நீங்கள் இதை நட்டு வச்ச உடனே நீங்கள் டேரெக்டாக சன்லைட்லேயே வச்சுக்கலாம். நான் மோஸ்ட்லி கொக்கோபீட் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே எங்களுக்கு கிளைமேட் எப்போயுமே மழை பெய்கிற கிளைமேட்டாக இருக்கிறனால அதிகமாக கொக்கோபீட் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ வெயில் அதிகமாக இருக்குது, உங்களோட ஊரில் வெயில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் லாங் வீடியோவாகவே நான் ஃபுல் லைவாகவே உங்களுக்கு இந்த ரோஸ் பிளான்ட்டை எப்படி பாட் பண்ணுறோம் அப்படின்றத நான் போடுறேன். ஏன்னா இங்கே கிளைமேட் நல்ல மழையாக இருக்கிறனால ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த வீடியோவை தான் இப்போ நான் கட் பண்ணி அதில் போட்டிருக்கேன். கொக்கோபீட் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, வெயில் அதிகமாக இருக்கிற டைமில் நமக்கு ஒவ்வொரு சமயம் மழை இருக்கும், இல்லாமலேயும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா அந்த கொக்கோபீட் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிறோம். ஸோ நீங்கள் ஒரு நாள் மறந்துட்டாலும் கூட அந்த ஈரப்பதம் நம்ம செடிகளை காயாமல் பாதுகாக்கும். முக்கியமாக நீங்கள் ரோஜா செடியை வாங்கும்போது 3 இலை 5 இலை வச்சுருக்கா அப்படின்னு பார்த்து இந்த ரோஜா செடியை வாங்குங்க. ஏன்னா 7 இலை இருக்கிற ஒவ்வொரு செடிகள் பூக்காது. ஸோ மற்ற பிளான்ட்ஸ் 7 இலை இருக்கிறது பூக்கும், ஆனால் உங்களுக்கு பூக்கிற வெரைட்டி எதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதனால் 3 இலை 5 இலை வச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வச்சுருக்கிறது 5 இலை லீஃப் உள்ளது. ஸோ அதனால் பார்த்து வாங்கிக்கோங்க. செடியை நட்டதுக்கப்புறமா கட்டாயம் தண்ணி ஊற்றுங்க. நல்லா ஹோலுக்கு வெளியே தண்ணி போகிற மாதிரி நல்லாவே ஊற்றி விடுங்க. ரோஜா செடியில் நீங்கள் தண்ணி விடுறீங்க அப்படின்னா லீஃபுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி தண்ணி விடுங்க. ஏன்னா வெயில் காலத்தில் இலைகள் நல்லா கருக ஆரம்பிக்கும் இல்லையா. பொதுவாகவே ரோஜா செடிகளுக்கு வெயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான ஒன்று. ஸோ அதனால் நீங்கள் இப்போ நல்லா பிளான்ட்டை நான் ஒரு 6 மணி நேரம் 5 மணி நேரம் வெயில் அடிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருப்பேன். சின்ன செடியாக தான் இருந்து இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய செடியாக வளர்ந்து நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் பாட் எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றி கொடுக்குறீங்களோ அப்போ க்ரோத்தும் அந்தளவுக்கு அழகாகவே இருக்கும். ரோஜா செடிக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க. மார்னிங் அடிக்கிற வெயில் ரோஜா செடிக்கு ரொம்பவே முக்கியமானது. ஸோ மார்னிங் அடிக்கிற வெயிலில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. உரங்கள்லாம் போட்டு இந்த மாதிரி செடிகளை நட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள், பூக்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா 1 மாதம் கழித்து நீங்கள் தாராளமாக அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணி, நம்ம காய்கறி வேஸ்ட்டு தோலை ஊற வச்சது, பீட்ரூட் தோல் ஊற வைக்கிது, வாழைப்பழ தண்ணி, மாட்டுச்சாணம் தொழு உரம் இதெல்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா என்றைக்குமே ரோஜா செடிகளில் பூக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க. குறையாத பூக்களாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி
மாதிரி இன்னொரு டிப்ஸையும் பார்த்துக்கோங்க. தேயிலை ஒரு ஸ்பூன் வந்துட்டு எடுத்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதோட வாழைப்பழத்தோடையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுடுங்க. நீங்கள் மார்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஈவினிங் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஈவினிங் தான் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலமாக கூட நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணலாம். அந்த தண்ணியை நீங்கள் வடிகட்டி நீங்கள் இதுக்கு ஊற்றிட்டு வந்தீங்கனாலே சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதை வந்து நீங்கள் 10 நாளைக்கு ஒரு முறை இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிறைய பூக்கள் இந்த மாதிரி உங்களுக்கும் பூக்குங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான பூக்கள் கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கு. மறக்காமல் நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி கார்டனிங்.